சண்டே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நாள். ஏன்னா அன்னைக்கு மட்டும் தான் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயங்களையுமே செய்வோம். காலையில் எந்திரிக்கிற டைமில் இருந்து நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அன்றைக்கி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டைமிங் எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. ஸோ நமக்கு வாழ்க்கைனா இந்த சண்டே மட்டும் தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன். ஸோ இன்றைக்கி ரிலேட்டிவ் வீட்டில் வந்து சாமி கும்பிட கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக போயிருந்தோம். போகும்போது தடப்படலாம் வடையெல்லாம் சுட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி சாமியெல்லாம் அவங்க கும்பிட்டு முடிச்சிட்டாங்க. புரட்டாசி அமாவாசைக்காக சாமி கும்பிட்டுருந்தாங்க. எப்போவுமே என்ன ஸ்பெஷல்னாலும் அம்மா எங்களுக்கு கூப்பிடுவாங்க. இந்த டைம் வெஜிடேரியன் ஆனாலும் கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 11 ஃபுட்டு வந்துட்டு செஞ்சுருந்தாங்க. எதுலேயுமே குறை வைக்க முடியாது. அவங்க என்ன சமைச்சாலும் அவ்வளோ அடிபொலியான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அப்பா எல்லோரும் வந்துட்டு வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு அப்பா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு அப்பா கிட்ட இருந்தும் நான் வந்துட்டு கற்றுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரியாது நிஜமாவே ஒரு அப்பா இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. அவங்க என்ன தான் ஷாப்பிங் பண்ணாலும் என்னால் முடியல மக்களே. ஏன்னா எனக்கு விஸ்டம் டூத் முளைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.